வந்து நிறைய பேர் வந்து இந்த ஐடி செக்யூரிட்டி பற்றி கேட்டுட்ருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த கரியரில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு இதுக்குள்ளார போகணும் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் கோனா கிவ் யூ அ ரியல் நட்ஷெல் அபவுட் ஐடி செக்யூரிட்டி கைஸ். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஐடி செக்யூரிட்டி அப்படின்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், பேர் இதெல்லாம் வந்து லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? அதாவது சைபர் செக்யூரிட்டி, ஐடி செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கர். ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வந்து செம்ம கூலாக இருக்கும். நீங்கள் உங்கள் டெசிக்னேஷனில் போட்டுக்கிறதுக்கு செம்ம கூலாக இருக்கும். அண்ட் தட் இஸ் ஒன் ரீசன் வந்து நீங்கள் இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறப்போ வந்து அப்படியே செம்ம கூலாக இருக்கும். ரியாலிட்டி வந்து ஐம் கோனா டெல் யூ வாட் இட் இஸ். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐடி செக்யூரிட்டியில் வந்து முக்கால்வாசி வந்து you are constrained within a box. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளார தான் வந்து யூ கேன் ப்ளே. ஸோ இப்போ வந்து ஹேக்கருக்கும் ஒரு ஐடி செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நீங்கள் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்னா ஓகே, அவங்க வந்து இந்த அனானிமஸ் வந்து அதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நியூஸ்லாம் வரும். பட் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் சம்வாட் பிட் வேக் கைஸ். ஸோ அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ், லெட்ஸ் கோ இன்டு த ஹேக்கர்ஸ் வேர்ல்ட். ஸோ ஹேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி ஒன் கேன் பிகம் அ ஹேக்கர். ஸோ இட்ஸ் நத்திங் டூ ஹார்ட். அண்ட் மோஸ்ட் கேசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து என்னோட டிசைர்டு இன்டென்ட் நான் எதுக்கு வந்து இப்போ நான் ஹேக்கர் ஆகிறேன்னா, லெட்ஸே ஒரு வெப்சைட் இருக்குது, website.com, லெட்ஸே ஒரு பெரிய கம்பெனியோட வெப்சைட் இருக்குது, அதை நான் வந்து ஹேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட நான் ஹேக்கிங்குள்ளே வரேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் கற்றுக்கிட்டு அந்த வெப்சைட்டை ஹேக் பண்ணுறதுக்குள்ளே என் லைஃப் டைமே முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட. ரியாலிட்டி மெஜாரிட்டி ஆஃப் த ஹேக்கர்ஸோட லைஃப் டைம் இப்படி தான். சும்மா ஆரம்பிப்பாங்க அண்ட் அது கிட்டத்தட்ட அதை பண்ணவே முடியாது. ஸோ தட்ஸ் திங். அவங்க வந்து அப்புறம் என்ன தான் பண்ணுவாங்க ஹேக்கர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே அதுதான் பண்ண முடியல, சரி நம்ம வேறு ஏதாவது ஒரு டூல்ஸ் எடுத்து எதையாவது ஒன்று உருட்டிக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தான் அந்த ஹேக்கிங்கிறது. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months 7 months எந்த விஷயமா இருந்தாலும் சரி கைஸ், நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டெடிக்கேட்டட் எஃபர்ட் வந்து ஒரு 4-5 monthsலாம் நீங்கள் போடுறீங்கன்னா அதை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இட்ஸ் லைக் வெரி காமன் திங். நீங்கள் ஒரு கார்பெண்டர், இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சேர் டேபிள் செய்ய தெரியாது, நீங்கள் வந்து வுட் ஒர்க் நீங்கள் வந்து சும்மா தேய்ச்சி நீங்கள் சின்னதாக செய்ய ஆரம்பிச்சிருச்சிங்களா, ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சிம்பிள் அஸ் தட். ஸோ ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டார்க் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கிராப் பண்ணிட்டு வந்து ஈவன் தான் உங்களுக்கு அது பெரிய டுட்டோரியல்ஸ் இருக்காது அதெல்லாம், ஏன்னா அதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் யூடியூப்லலாம் போட முடியாது. ஸோ டுட்டோரியல்ஸ் இல்லைனாலும் நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு 1 by 1 வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு ஓகே அந்த டூல்னா என்ன, இந்த டூல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் டிசிபி ஐபி எப்படி ஒர்க் ஆகுது, இந்தமாதிரி நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் படிச்சுட்டே போனீங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் வந்து யூ கேன் சி வல்னரபிலிட்டிஸ். ஸோ வல்னரபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது, ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனோ மொபைல் ஆப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா வந்து அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். வல்னரபிலிட்டிஸ்னால் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் இருக்குது ஒரு வெப்சைட்டில். ஸோ அந்த ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில், மெசேஜஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் சப்மிட்னு ஒரு பட்டன் கொடுக்குறீங்க. இந்த சப்மிட்னு கொடுக்குறது வந்து இந்த டேட்டா எல்லாத்தையும் கொண்டு போய் அது ஒரு டேட்டா பேஸில் போடுது. ஸோ இவ்வளோ தான் அதில் பண்ணுது. ஆனால் அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து யூசர் லாகின் பண்ணுறாங்க அண்ட் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. யூசருக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, மற்ற யூசர்ஸ், மற்ற ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. பட் என்னென்னா அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கான்டாக்டர்ஸ் ஃபார்மில் போடுற சப்மிட் பண்ணுற ஃபார்மும் ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா பேஸில் தான் இருக்குது. ஜஸ்ட் பக்கத்து டேபிளில் தான் இருக்குது. அண்ட் ரெண்டுத்தையும் அக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இருக்குது. லெட்ஸே ரெண்டுமே வந்து PHPஓ இல்லை Node.js அந்தமாதிரி ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு ஹேக்கர் அப்படின்னா வந்து இதுதான் வந்து SQL இன்ஜெக்ஷன். ஸோ நீங்கள் வந்து அந்த கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் நீங்கள் போடுறப்ப SQL கொரியா நீங்கள் போடுவீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபார்மில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து அது ஒர்க் அவுட் பண்ணும். அந்த டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறதுக்கு அந்த கோட் வந்து ரைட் பண்ணும். அப்போ வந்து அது ஒரு SQL கொரி தான் யூஸ் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களோட கொரியும் அந்த கொரியும் சேர்ந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வர அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்துடும். இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபைலில் சேவ் ஆகும், அந்த ஃபைலில் நீங்கள் போய்ட்டு டேட்டா வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் SQL இன்ஜெக்ஷன். ஸோ இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூட் கிட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லெட்ஸே சிம்பிளாக பார்க்கணுன்னா கீ லாக்கர்ஸ் இருக்குது. இதுமாதிரி நிறைய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ இந்தமாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை பற்றி டாக்குமெண்டேஷனோ அதை பற்றி சில விஷயமும் ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ DDoS அட்டாக் இந்தமாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி தான். ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து ஒரு ஹேக்கரால் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் டு பிகம் ஐடி ப்ரொஃபஷனல். ஏன்னா ஐடி ப்ரொஃபஷனல்ன்றது வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி. ஓகே, ஸோ ஹேக்கர்ன்றவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த எலக்ட்ரிஷியன் பிளம்பர் மாரி. ஸோ அவருக்கு வந்து நீங்கள் உட்காந்து எனக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஃபார்முலா எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அவருக்கு வந்து ஓகே இந்த பில்டிங்க்கு எர்த்து போயிடுச்சா, ஓகே இல்லைன்னு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் ஆஃப் லைக் லிட்டில் ப்ராக்டிக்கலாக தெரியும். அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஹை லெவல் நாலேஜ் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் பண்ண வரவங்களை கூப்பிட்டு நீங்கள் பெரிய 30-40 மாடி கட்டுறதுக்கு வந்து எனக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் லேஅவுட் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் கொடுக்க தெரியாது. ஸோ ஹேக்கர்ஸோட லிமிட்டேஷன்ஸ் இவ்வளோ தான். ஸோ வாட் தே கேன் டூ இஸ் தே கேன் அவங்க அந்த ஒரு 6 months 8 months ஏதாவது ஒரு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 4-5 டூலை வச்சுருப்பாங்க. ஓகே, முக்கால்வாசி பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூக்கி ஹேக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வேர்ட்பிரஸ் சைட்ஸை வந்து ஹேக் பண்ணுவாங்க. உலகத்திலே வந்து ஈஸியாக ஹேக் பண்ண வேண்டியது வந்து வேர்ட்பிரஸ் தான். நீங்கள் வந்து ஒரு வேர்ட்பிரஸ் சைட் நாளைக்கே நீங்கள் போய்ட்டு ஒரு இன்ஸ்டால் பண்ணி எங்கள் ஆன்லைனில் போடுங்க, ஒரு வாரம் கழிச்சு ஏதாவது ஒரு ஹேக்கர் வந்து ஹேக்ட் பை திஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. அது ஆக்சுவலி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வேர்ட்பிரஸே வந்து நிறைய வல்னரபிலிட்டிஸ் கொடுத்துருவோம். இந்தமாரி எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, நெக்ஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருவோம். நிறைய சைட்டில் அது வரும் வல்னரபிலிட்டிஸ்லாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி டூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டூல்ஸை உங்கள் வெப்சைட்டுக்கு டார்கெட்டடாக ரன் பண்ணணும் ஒரு ஸ்கிரிப்டை வச்சு. அது கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் வந்து ஹேக் ஆகிட்டு உங்கள் மெசேஜ் அங்கே போஸ்ட் ஆகும். இவ்வளோ தான். இது வந்து ரொம்ப பெரிய உட்காந்து அவர் அப்படியே பெருசாக சர்வர்க்குள்ளே ஹேக்லாம் பண்ணி எதுவும் பெருசாலாம் பண்ணல. இட்ஸ் ஆல்ரெடி தெர் இஸ் அ ஹோல். அந்த ஹோல்குள்ளார போகிறதுக்கு டூல்ஸும் இருக்குது. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுன்றது கற்றுக்கிறது மட்டும்தான் வந்து முக்கால்வாசி ஹேக்கர்ஸ் பண்ணுற வேலை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்கிங் வெப்சைட்ஸை கொள்ளடிக்கிறது இதெல்லாம் வந்து டூ ஃபார் ஃபெச்சிங் கைஸ். அண்ட் அதேமாரி இந்த சோனி ப்ளே ஸ்டேஷனோட யூசர் டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்டோட இது ஸ்டீல் பண்ணுறது, வாட்ஸ்அப் டேட்டா, ஆதார் டேட்டா, இந்தமாதிரி நிறைய டேட்டா இதெல்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து முக்கால்வாசி வந்து ஸ்பான்சர்ட் அட்டாக்ஸ் அப்படின்வாங்க. இது வந்து இண்டிவிஜுவல் ஹேக்கர்ஸ் வந்து முக்கால்வாசி வந்து பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்கள்ட்ட இருக்காது. அண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டேலண்ட் பூலும் இருக்காது. ஏன்னா ஒன்றுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஹேக்கர் வந்து எல்லா விஷயத்தையும் செய்யவும் முடியாது. ஏன்னா முக்கால்வாசி வந்து ஒரு ஹேக்கர்ஸ் வந்து லெட்ஸே ஒரு லினக்ஸ் சர்வருக்குள்ளார ஆக்சஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் போக முடியும். அதில் எப்படி இருந்தாலும் ஒரு எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து கொரி போட்டால் டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து முக்கால்வாசி ஹேக்கர்ஸ் பண்ணுறது ஒரு விஷயம். சம்டைம்ஸ் என்னென்னா டேட்டா வந்து இட் வில் பி பிட் மோர் அட்வான்ஸ்ட். ஸோ பிளாக் செயின் அந்தமாரி எதிராக உங்களை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ரெகுலர் ஹேக்கரால் பிளாக் செயின்னா என்னென்ன தெரியாது. ஒரு ஹைப்பர் லெஜரில் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா ஹைப்பர் லெஜர்னா என்னென்ன தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து உள்ளார போனாலுமே ஹைப்பர் லெஜரில் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, ஹைப்பர் லெஜரில் எப்படி டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து என்னத்தை போய் அங்கே பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் செயின் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டைம் ஒரு இண்டிவிஜுவல் ஹேக்கரால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ முக்கால்வாசி நீங்கள் பார்க்குற பெரிய லெவல் அட்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ஸ்பான்சர்ட். மேபி காம்படிட்டர்ஸோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கண்ட்ரியோ அந்த ப்ராடக்ட்டை கீழே கொண்டு வரணும் அப்படின்ற மாரியோ. ஸோ இந்தமாரி வந்து தே குட் பி சம்திங் லைக் அ ஸ்பான்சர்ட் அட்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐடி செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் வந்து மோர் லைக் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி. ஸோ அவங்களுக்கோட ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து CISSP அதான் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஐடி செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன். நீங்கள் ஈவன் அந்த சர்டிஃபிகேஷன் படித்தாலுமே யூ வில் லேர்ன் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ், யூ லேர்ன் லாட் ஆஃப் தியரி, யூ வில் லேர்ன் லாட் ஆஃப் எப்படி சொல்கிறது ஒரு அண்டர்லைங் ஆர்கிடெக்சர். இதுமாதிரி நிறைய விஷயம் நீங்கள் படித்தாலுமே ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஹேக்கர் யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நிறைய டூல்ஸ் வந்து நீங்கள் அதில் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பிளாக் மார்க்கெட்டில் அண்ட் அண்டர் டார்க் வெப்பில் கிடைக்கிற ஒரு டூல்ஸ். அதை வந்து ஒரு CSP கோர்ஸ்குள்ளே கொடுக்க மாட்டாங்க. CSP கோர்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. வல்னரபிலிட்டிஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, வல்னரபிலிட்டிஸ்குள்ளார எப்படி போகிறது, அதுமாரி ஒரு ஓவரால் தியரட்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கும். அண்ட் அதை வச்சு what you can do is you can protect your system. ஸோ ஒரு இன்ட்ரூஷன் வந்தாங்கன்னா அவங்க எப்படி வந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றத போய் பார்க்கலாம், ஆடிட் பண்ணலாம். ஸோ இந்தமாரி தான் பண்ண முடியுமே தவிர they cannot initiate an attack. ஸோ unless and until நீங்கள் ரொம்ப பெரிய ஃப்ளாம்பாயண்ட் ஒரு ஐடி செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல், நீங்கள் வந்து டார்க் வெப்பில் இருக்க டூல்ஸ் நீங்கள் வந்து அப்படி நைஸாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து யூ கேன் பி லைக் அன் அட்டாக்கர். பட் இல்லைனா வந்து யூ மோர் லைக் அ டிஃபென்ஸ் திங். அண்ட் ஓகே நவ் இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் கைஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த கரியருக்குள்ளார நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். And trust me, the career is not fancy. So that's one thing. And second வந்து நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி அப்படி நிறைய ஸ்க்ரீன்ஸு அதுக்குள்ளே நிறைய அப்படியே வந்து டாஸ் ப்ராம்ப்டுக்குள்ளே நிறைய வந்து அப்படியே டெக்ஸ்ட் ஓடிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் பட்டன்னு ஹேக் பண்ணுறீங்க, அதெல்லாம் நடக்காது. முக்கால்வாசி நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு 2-3 டூல் வச்சுருப்பீங்க. அந்த 2-3 டூலில் ஏதாவது ஒரு பேக்கெட் வந்துட்டுருக்கும். அதை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளார என்ன லாகில் எழுதியிருக்கு இதெல்லாம் பார்ப்பீங்க. இது வந்து ஒரு அக்கௌண்டன்ட் ஜாப் மாதிரி இருக்கும் சில நேரம். அண்ட் செம்ம போரிங்காக இருக்கும். அண்ட் சில நேரம் ரொம்ப கடுப்பாகவும் இருக்கும். ஏன்னா அது எல்லாத்தையும் எடுத்து திரும்ப போட்டு திரும்ப அதே வேலையை ரிப்பட்டேட்டிவாக இருக்கும். அதை செஞ்சுட்டே இருப்பீங்க. தட்ஸ் அ திங். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து
டெசிக்னேஷன்ஸ். ஸோ டெசிக்னேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹைராக்கீஸ் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக் என்டர்பிரைஸ் லெவல் சப்போர்ட்லேருந்து யூ கேன் பி அ சீனியர் சப்போர்ட் இன்ஜினியர், வைரஸ் ரிசர்ச்னு இருக்குது, அண்ட் கிரிப்டோகிராஃபிக்குள்ள நிறைய வேலை இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் ஐடி ஆர்கிடெக்சர்லேருந்து லைக் ஐடி செக்யூரிட்டிக்குள்ளார நீங்கள் போனீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஏரியாஸ், நிறைய க்ரோத் பார்த்துருக்கு. உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து உள்ளார போகலாம். அண்ட் சேலரிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நான் போட்டிருப்பேன் சேலரிஸ் வந்து லெட்ஸே நீங்கள் ஒரு 30 years to 45 yearsக்குள்ளே நீங்கள் கரியரில் என்ன ப்ராக்ரஸ் ஆகுறீங்களோ அதை வச்சு தான் வந்து உங்களோட சேலரி அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் முக்கால்வாசி வந்து மற்ற ஐடி ப்ரொஃபஷன் இல்லை, எல்லா ப்ரொஃபஷனை விட வந்து ஐடி செக்யூரிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு படிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கணும். உங்களுக்கு வந்து புக்கை வச்சு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இதை எடுக்காதீங்க, ஐடி செக்யூரிட்டி எடுக்காதீங்க. ஏன்னா யூ வில் பி ஃபோர்ஸ் டு சிட் வித் திஸ் பிக் புக். ஸோ ஏன்னா அந்த புக்கு இல்லாமல் நீங்கள் ஒரு பேசிக் சப்போர்ட் இன்ஜினியராக மட்டும்தான் இருக்க முடியும் ஐடி செக்யூரிட்டிக்குள்ளார. அதாவது ஏதாவது ஒரு ஆன்டிவைரஸ் கம்பெனி, நாட் அண்ட் மெக்காஃபேல வந்து ஒரு பிபிஓவில் வேலை செய்வீங்க, சிஏஹெச் படித்தா கூட. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐடி செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலாக நீங்கள் போகிறீங்க அண்ட் இதில் இந்த கரியரில் நீங்கள் ப்ராக்ரஸ் ஆகணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் நிறைய படிக்கணும். எம்சிஎஸ்டி அண்ட் எம்சிஎஸ்டி கூட தேவையில்ல, எம்சிஎஸ்சி, அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ்பி, அதுக்கப்புறம் மேபி சிசிஎன்பி, அதெல்லாம் வந்து நெட்வொர்க்கிங் சைடு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அண்ட் அதேமாதிரி சாஃப்ட்வேர் லெவல் ஆர்கிடெக்சர் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற கோர்சஸும் படிக்கணும். ஸோ இதுமாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ட் மோரோவர் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் இருக்குது. ஒரு 3 years 4 years கழிச்சு நீங்கள் திரும்ப ரீசெட் பண்ணணும். அண்ட் ஸோ என்னென்ன க்ரெடென்ஷியல் மெயின்டைன் பண்ணணும், அந்த ஃபீல்டுக்குள்ளாரே ஒர்க் பண்ணணும். ஃபீல்டுக்குள்ளார ஒர்க் பண்ணாமல் வெளில போயிட்டீங்க அப்படின்னா வந்து சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பயர் ஆகிடும். திரும்ப நீங்கள் ஃபீல்டுக்குள்ளார ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் சர்டிஃபிகேஷன் திரும்ப நீங்கள் வந்து எக்ஸாம்லேயே உட்கார முடியும். ஸோ அந்தளவுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற எல்லா சர்டிஃபிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டும் கூட. அண்ட் ஈவன் நீங்கள் ஒரு லினக்ஸ் ரெட் ஹேட் சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு ரெட் ஹேட் சைடு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஒரு லினக்ஸ் சைடு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னா வந்து அதை நீங்கள் கற்றுக்கிட்டு பேஷ்லாம் கொஞ்சம் புரிஞ்சு எல்லாம் வரது அதுவே உங்களுக்கு லைஃப்பில் கொஞ்சம் டைம் ஆகிடும். அந்த சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து மற்ற சர்டிஃபிகேஷன்லாம். அண்ட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி வந்து இதில் டம்ஸ்லாம் ஒர்க் ஆகுது கைஸ். ஸோ இந்த பிரெயின் டம்ஸ் இந்தமாரி வந்து கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த எம்சிபி அதுக்கெலாம் வந்து அந்தமாரி இதெல்லாம் வந்து இதில் ஒர்க்கே ஆகாது. ஏன்னா இந்த சர்டிஃபிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி 6 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து மேபி ஒரு இன்டர்வியூ கூட இருக்கும். ஸோ அந்தமாரி வந்து இட்ஸ் லைக் எல்லா சர்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் டஃப்பான சர்டிஃபிகேஷன். ஸோ என்னோடய சஜஷன் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து நீங்கள் அந்த ஐடி செக்யூரிட்டிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு பெரிய புக்கு கொடுத்தா நீங்கள் படித்து முடிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. ஸோ அது பண்ண முடியும் அப்படின்னா வந்து யூ கேன் கோ, சிம்பிள். ஸோ அது கஷ்டம், நான் ஒரு புக்கை வச்சுட்டு உட்காரவே முடியாது ராகுல், எனக்கு வந்து இந்த படிக்கிறது இந்த வேலைக்கே ஆகாது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஆவரேஜாக இருப்பீங்க. ஏன்னா இதில் ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் டேலண்டடாக இருங்க. லெட்ஸே வந்து நான் வந்து அந்த சர்வரை ஹேக் பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அந்த ஹேக்கட்ரான் வின் பண்ணேன், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணாலும் இருக்கட்டும், எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்கள் ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற டெசிக்னேஷன் வந்து அதுக்கு நீங்கள் சில சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சே இருக்கணும். அண்ட் என்ன ரீசன் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்க, அவங்க வந்து ஒரு பெரிய டயர் கம்பெனி மிச்லின் அந்தமாரி ஒரு டயர் கம்பெனி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கிளைண்ட் வந்து உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து மில்லியன்ஸ் கணக்கில் பே பண்ணுவாங்க. என்னோட கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ணுறா சம்பி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து நான் மில்லியன் கணக்கில் நான் பில் பே பண்ணுறேன், எனக்கு ஒரு பெஸ்ட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என் ஜாபுக்கு அசைன் பண்ணேன் அப்படின்னாங்கன்னா அது நீங்கள் உள்ளே வர முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பில் பே பண்ணுற கிளைண்ட் வந்து அவன் ரெக்குயர்மெண்ட் அவனே கொடுத்துருவான். எனக்கு எல்லாமே சிஎஸ்எஸ்பியாக இருக்கணும், எனக்கு எல்லாருமே வந்து 10+ years 15+ years ஐடி ஆர்கிடெக்டர் லெவலில் இருக்கணும், எல்லாருமே ஐடி செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் டாப் அண்ட் சர்டிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருவான். ஸோ அதில் நீங்கள் ஃபிட்டே ஆக மாட்டீங்க. உங்களோட நிறைய செக்யூரிட்டி கம்பெனிஸ் வந்து உங்களுக்குள்ளார எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ஃபன். ஓகே. ஸோ அண்ட் தென் த ஜாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். அண்ட் எனக்கு வந்து நான் ஒரு 1 year 1.5 years இருக்கேன். அண்ட் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 40 years முன்னாடி இருக்கவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தெல் ஸ்ட்ரெஸ் குவைட் லாட். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நிறையாவே இருக்கும் மற்ற ஃபீல்டு கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் இஃப் யூ லவ் ஸ்டடிங், ஒரு காம்படேட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும், இப்போ உங்களுக்கு புதுசாக படித்தா டக்குன்னு படிப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இதுக்கு வந்து புக் வார்ம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருந்துட்டு கொஞ்சம் படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா வந்து யூ கேன் ஈஸிலி கெட் த்ரூ திஸ். ஸோ தட்ஸ் அ திங் கைஸ். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா திஸ் இஸ் லைக் இதை நீங்கள் வந்து இந்த நாலேஜ் வந்து மற்ற ஃபீல்டு ஐடி ரிலவெண்ட் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறது
கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு AWS அட்மினாக நீங்கள் போயிடலாம். ஏன்னா AWSலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுட் 53 அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த நாலேஜ் அங்கே யூஸ் ஆகும். ஸோ லெட்ஸே இதேமாதிரி நீங்கள் ஹார்ட்வேர் சைடு இருந்தீங்கன்னா ஈவன் நீங்கள் அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஆர்கிடெக்சர் சைட்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸை யூஸ் பண்ணி சிஸ்டம் கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க, அதோட பில்லிங்லாம் செக் பண்ணுவாங்க, காஸ்ட் பிளானிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இதே மாதிரி வந்து ஐடி செக்யூரிட்டி சைட்லேருந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது ரிலவெண்ட்டான ஐடி ஃபீல்டு, ஈவன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், IoT இந்த ஃபீல்டில் வந்து சில சமயம் வந்து ஐடி செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஆனால் அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீஷான ஒரு ஃபீல்டு. ஸோ நிறைய உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த இடத்துல இருக்காது. ஸோ தட்ஸ் அ மெயின் திங். ஓகே கைஸ், ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் லாட் ஆஃப் யுவர் கொஷின்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.